பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோவான் அதிகாரம் 19 35 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்வி 1. பிலாத்து இயேசுவை பிடித்து எதினால் அடிப்பித்தான்? பதில் வாரினால். கேள்வி 2. போர் சேவகர் இயேசுவின் சிரசின் மேல் எதை வைத்தார்கள்? பதில் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி. கேள்வி 3. இயேசுவுக்கு எதை உடுத்தினார்கள்? பதில் சிவப்பான ஒரு அங்கியை. கேள்வி 4. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொன்னது யார்? பதில் போர் சேவகர். கேள்வி 5. இயேசுவை எதிலே அடித்தார்கள்? பதில் கையினால். கேள்வி 6. சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டவர்கள் யார்? பதில் பிரதான ஆசாரியரும் சேவகரும். கேள்வி 7. யூதர்கள் இயேசுவை எதனால் சாக வேண்டும் என்றார்கள்? பதில் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால். கேள்வி 8. யார் அதிகமாய் பயந்தது? பதில் பிலாத்து. கேள்வி 9. இயேசு யாருக்கு மறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை? பதில் பிலாத்துவுக்கு. கேள்வி 10. இயேசுவை பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு என்ன உண்டு? பதில் அதிக பாவம் உண்டு. கேள்வி 11. ராயனுக்கு விரோதி யார்? பதில் தன்னை ராஜாவென்கிறவன். கேள்வி 12. பிலாத்து உட்கார்ந்திருந்த நியாயாசனத்தின் பெயர் என்ன? பதில் கபத்தா. கேள்வி 13. ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றது யார்? பதில் பிரதான ஆசாரியர். கேள்வி 14. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு எந்த இடத்துக்கு புறப்பட்டு போனார்? பதில் கொல்கதா. கேள்வி 15. கொல்கதாவுக்கு மறுபெயர் என்ன? பதில் கபாலா ஸ்தலம். கேள்வி 16. இயேசு உடனே கூட எத்தனை பேரை சிலுவைகளில் அறைந்தார்கள்? பதில் 2 பேரை. கேள்வி 17. ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தது யார்? பதில் பிலாத்து. கேள்வி 18. பிலாத்து மேல் விலாசத்தில் என்ன என்று எழுதியிருந்தான்? பதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று. கேள்வி 19. அந்த மேல் விலாசத்தை வாசித்தவர்கள் யார்? பதில் யூதரில் அநேகர். கேள்வி 2. பிலாத்து எழுதின மேல் விலாசம் எந்த பாஷைகளில் எழுதியிருந்தது? பதில் எபிரேயு, கிரேக்கு, லத்தீன்.
கேள்வி 21. தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றவர்கள் யார்? பதில் யூதருடைய பிரதான ஆசாரியர். கேள்வி 22. போர் சேவகர் இயேசுவின் வஸ்திரங்களை எத்தனை பங்காக்கினார்கள்? பதில் 4 பங்காக்கினார்கள். கேள்வி 23. யாருடைய அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது? பதில் இயேசுவின் அங்கி. கேள்வி 24. இயேசுவின் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் யார்? பதில் மரியாள், கிலோயோப்பா மரியாள், மகதலேனா மரியாள். கேள்வி 25. மரியாளின் சகோதரி யார்? பதில் கிலோயோப்பா மரியாள். கேள்வி 26. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து என்ன சொன்னார்? பதில் தாகமாயிருக்கிறேன். கேள்வி 27. எதை இயேசுவின் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள்? பதில் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி. கேள்வி 28. இயேசு காடியை வாங்கின பின்பு எதை ஒப்பு கொடுத்தார்? பதில் ஆவியை. கேள்வி 29. யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் எதற்கு உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள்? பதில் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும். கேள்வி 30. போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே எது புறப்பட்டது? பதில் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கேள்வி 31. இயேசுவுக்கு அந்தரங்க சீஷன் யார்? பதில் யோசேப்பு. கேள்வி 32. யோசேப்பு பிலாத்துவினிடத்தில் என்ன உத்தரவு கேட்டான்? பதில் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி. கேள்வி 33. 100 ராத்தல் வெள்ளை போலம் கொண்டு வந்தவன் யார்? பதில் நிக்கோதேமு. கேள்வி 34. இயேசுவின் சரீரத்தை எங்கே வைத்தார்கள்? பதில் புதிய கல்லறை. கேள்வி 35. இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் என்ன இருந்தது? பதில் ஒரு தோட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.